श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री रामगीता 17வது श्लोकम्। श्रीराम उवाच यावच्चरीरादिषु माययात्मधीः तावद्विधेयो विधिवादकर्मणाम् नेतीति वाक्यैरखिलं निषिध्यत। निषिध्यत ज्ञात्वा परात्मानमधत्यजेत् क्रियाः। 12வது 13வது ஸ்லோகங்களுக்குள்ள பூர்வபக்ஷி கர்ம ஞான சமுச்சயம் பத்தி வாதிக்கிற ஒரு அப்போனன்ட். அந்த சமுச்சயவாதி சொன்ன கருத்துகள் அதில் ராமர் திரஸ்காரம் பண்றாரு. நீ சொல்றது போல் கர்ம ஞானம் ரெண்டும் சேர்ந்து போகாது. வாழ்க்கை முழுச கர்ம கூட செஞ்சுட்டே இருக்கணும். அப்போதான் ஞானத்தினுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீ இதெல்லாம் திரஸ்காரம் பண்றது தவறு அப்படின்னு ராமர் அதுக்கப்புறம் 14வது ஸ்லோகத்துல பல திருக்கோணத்துல ராமர் பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம கடந்த வகுப்புல இந்த 17வது ஸ்லோகத்தினை அர்த்தம் பார்த்து முடிச்சிட்டேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு 17வது ஸ்லோகத்துல? எவ்வளவு நாளைக்கு அஜ்ஞானத்தினால மாய உடைய கைகளில சிக்கிக்கிட்டு அஜ்ஞானத்தினால இந்த சரீரம் சத்தியம் நான நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும், அகங்கார பாவத்தோட நான நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அந்த வேதத்துல சொன்ன விதிகள், நியத்த கர்மங்கள், கர்மகாண்ட, இந்த யக்னம் யாகம் பூஜை இதெல்லாம் அவனுக்கு அப்போ வரைக்கும் அதை செல்லும். அப்போ ஏன் செல்லும்னு அவனை 14வது தர்ம மார்க்கத்துல இருப்பான், ஆஸ்திகனா இருப்பான். சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு பக்குவதை வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் செஞ்சது போதும், இந்த கர்மத்தினால பந்தம் தவிர ஒரு காகவும் இது மோட்சத்தின் கொடுக்காதன்னு அவனே உணர்ந்தான். அப்போ குருவை தேடி சாஸ்திரம் அத்தியனம் பண்றான். அதான் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சரி சார், நான் எல்லா கர்ம ஆண்டு அதெல்லாம் இப்போ விட்டுட்டேன்னா அதுல ஈடுபாடு இல்லை, அது என்னை கரையேற்றுமனே ஒரு விசுவாசம், நம்பிக்கை இல்லை. அது ஏதோ பலன் கொடுக்கும், வேற புண்ணியம் கொடுக்கும், வேற லோகம் கொடுக்கும், அதெல்லாம் இப்ப எனக்கு அதெல்லாம் செஞ்சு 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 நானும் என்னுடைய சித்தம் கொஞ்சம் அலைஞ்சி சோர்ந்து போயிருக்கு. ஒரு பக்கம் அதையும் எவ்வளவோ பண்ண, என்னமோ செஞ்ச சீல, ஆனா துன்பங்கள் வந்துட்டே இருக்கு, கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு, ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி பல வகையா சிந்திப்பான். அதுக்கப்புறம் சரி இப்ப என்ன பண்ணணும்? குரு கிட்ட வரணும். அது ஆல்ரெடி சொல்லியிருக்காரு 3வது ஸ்லோகத்திலேயே ராமர்.
அந்த விவேகம் வந்தவன் வந்து சாஸ்திர சிரவணம் பண்றதுக்காக குரு கிட்ட வந்து அதுல ஈடுபடுவான். அதுதான் இங்க ரெண்டாவது பாதி செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஸ்லோகத்திலோ அங்க வந்ததுக்கு அப்புறம் குரு வந்து இவனுக்கு இருக்கிற அஜ்ஞானத்தை எப்படி நீக்கணும், அப்படி சாஸ்திரம் என்னன்னு உனக்கு எதெல்லாம் தெரியுமோ, நீ எதெல்லாம் மனசுல நினைச்சு வச்சிருக்கியோ கருத்துகள், நீ என்னென்ன படிச்சிருக்கியோ லோகத்துல எல்லாத்தையும் தள்ளி நீ பக்கத்துல வை. நேத்தி நேத்தி வாக்கியேகி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். இது வந்து ஏன்னா பிருகதாரண்யக உபனிஷத்துல தான் யாக்ஞவல்கர் மைத்ரே கிட்ட ஆரியான சிஷ்யனான அந்த அம்மாக்கு சொல்லி கொடுக்குற போது இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அடுத்த 2 ஸ்லோகங்களுக்குள்ள ராமரே சொல்ல போறாரு, ஸ்ருதியோட பிரமாணம் பாரு. இப்போ வரைக்கும் யுக்தி வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் 17வது வந்ததுக்கு அப்புறம் 18 வரைக்கும் இது சொல்லி அப்புறம் ஸ்ருதி பிரமாணம் சொல்லுவார். ஸோ இது ஆல்ரெடி ஸ்ருதி வாக்கியம் தான். ஸ்ருதி అనేది என்ன தெரியல சார். நீ உடம்பு நினைச்சுக்கிறியா, நீ உடம்பு இல்லை. நீ மனசு நினைச்சுக்கிறியா, நீ மனசு இல்லை. நீ புத்தி நினைச்சுக்கிறியா, புத்தி இல்லை. இந்த உலகம் சத்தியம் நினைச்சுக்கிறியா, அது இல்லை. அப்புறம் ஈஸ்வரன் எங்கோ இருக்காருன்னு நினைச்சுக்கிறியா, அதே தவிர. இப்படி நீ என்னென்ன நினைச்சுக்கிற மொத்தம் எல்லாத்தையும் நீக்க சொல்லு. அதுக்கப்புறம் சுவாமி இனிமே எதுவுமே தள்ளுறதுக்கு நீக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, சரியா? இல்ல இல்ல, தள்ளுறதுக்கு ஒண்ணு இல்லை, நீக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்ற நீ இருக்குல்ல, வா இப்போ உட்கார். இந்த நீ யார் అనేది நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஐ விளையாட்டு. நீ நான் விளையாட்டு இல்ல, ஐ அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் இதுதான் சத்தியம். ஆத்மா அது எதுலையுமே கலந்துக்கல, எதுலயும் ஈடுபடல, எதுவுமே செய்யல, எல்லாத்தையும் சாட்சியா கவனிச்சிருக்கு, உணர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜ்ஞாத்வா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஜ்ஞாத்வா? பரமாத்மானம் ஜ்ஞாத்வா. சத்தியம் இங்க பரமாத்மான்னா பரமாத்மா எங்கோ இருக்கு, இவன் இன்னும் இங்க இருக்கு, இவன் இல்லை, இவனும் இது அதுன்னு 2 இல்லை, திஸ் அண்ட் தட் 2 கிடையாது. பரமாத்மானவன்னு சத்தியம், பரமாத்மானவன்னு ஏக வஸ்து. நீயும் அதேதான், எல்லாமே அதேதான், எல்லாமே அதேதான். அப்போ இனிமே கிரியா இவனுக்கு தேவைப்படுமா? தியஜேத் கிரியாக. இந்த ஞானத்துக்கு வரும்போதே ஆக்சுவலா இவன் எல்லா கர்மத்தினு நிறைய அதுல இனிமே ஈடுபாடோ அது செய்யணும்னு ஒரு குறையோ மனசுல ஒரு உறுத்துறது అనేది எதுவுமே இல்லை எந்த வகையில. ஆனா இது பார்க்கும்போது இப்போ தெஜேத் கிரியாத்தன்னா இப்போ 3 ஸ்லோகங்களுக்குள்ள இங்க இந்த 16, 17, 18 அன்னைக்கு சொல்லியிருக்கேன் நான். சந்நியாசம் అనేది 3 வகை. ஜஸ்ட் ஒரு டிவிஷன் கிடையாது. கவுன சந்நியாசம் 16ல சொல்லியிருக்காரு. கவுன சந்நியாசத்துக்கு திவிதிசா சந்நியாசத்துக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அப்புறம் வித்வத் சந்நியாசம் 3, அதுக்கு வித்தியாசம் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு. எனக்கு அப்போ இது நிறைய படிக்கணும், செய்யணும், இதுல ஈடுபடணும், எனக்கு அதனால நான் எல்லாத்துல இருந்து ஒதுக்கிக்கணும், ரியல் ரிட்டையர்மெண்ட். அதை செய்யும்போது அப்போ
சிரவணம் பண்றதுக்காக மனநத்துக்கு எனக்கு டைம் வேணும். அப்போதான் குரு செய்கிற இந்த உபதேசம் அவர் எல்லாம் நீக்கி எல்லாம் சொல்லிட்டார். சிம்பிளா நீதான் பிரம்மவனே சொல்லிட்டார். ஆனா எனக்கு அது அனுபவப்படணுமே. அப்போ அதுக்காக நான் இறங்குறேன், இதுல இறங்க ஈடுபடு. இதே வீட்டுல இருந்து இதே கிரஸ்தனா இருந்து இதே ட்ரெஸ் போட்டுட்டு இருந்து அதே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்து அதே ஊர்ல அதே இடத்துல அங்க சந்நியாசி போல் வாழ. இங்க சொல்ற இந்த 3 சந்நியாசங்கள் கிரகஸ்தனா இருக்கிறவனுக்கு கூட அப்ளை ஆகும். ஞானத்தினை ஒருத்தன் எப்ப விரும்புறானோ அங்க ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாமரூப குண தோஷ வர்ஜிதம். இனிமே அதுல எதுவுமே இருக்காது. இந்த குரு உபனிஷத்தோட உபதேசம்தான். அப்போ பூர்ண பலன் கிடைக்கும். அதனால இந்த பிரிவு 3 ரகம் 3 வகையான இது அதெல்லாம் சொல்லி அப்புறம் ட்ரெடிஷனல் சன்னியாசம் சொல்லி இதெல்லாம் இருக்கு. நமக்கு என்னன்னா மனசு எங்க இருக்கு, ஆந்தரிகம் சந்நியாசம் மனசுல வரணும். அந்த எல்லாத்தையும் உட்டி கொடுக்குற ஒரு திறமை பக்குவத்தை வரணும். அதான் இங்க சொல்லிட்டாரு. அடுத்ததாக இப்போ நம்ம இதுக்கு 18வது ஸ்லோகம் படிக்கிறோம். யதா பராத்மாத்ம விபேத பேதகம் விஜ்ஞானமாத்மன்யவபாதி பாஸ்வரம் ததைவ மாயா பிரவிலீயதேஞ்சசா சகாரகா காரணமாத்ம சம்ஸ்ருதேஹ. ஒருத்தனும் வித்வத் சந்நியாசம்னு நல்லா இப்போ கேட்டாச்சு. சிரவணம் நிறைய பண்ணி நிறைய கேட்டு உபதேசம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அவன் இப்போ குரு கேட்டுதான் இருக்கணும், கிளாஸுக்கு தான் போகணும், சத்தங்கம் எதுவுமே கூட தேவையில்லை. எங்க இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவனை அவனுக்கு கிடைச்ச அந்த ஞானத்திலேயே நிஷ்டையோட இருக்கிறதுக்காக வித்வத் சந்நியாசம். சிம்பிள் டிஃபரன்ஸ் ஞானம் அடையறதுக்காக ஒரு சந்நியாசம், ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஞான நிஷ்டனா அப்படியே அதுல இருந்துக்கிறதுக்கு ஒரு சந்நியாசம். அங்க சிரவண மனனம் முடிஞ்சது, இங்க நிதித்தியாசனம். அதான் இதுக்கு பகவத்கீதையில ஒரு கருத்து சொல்லுவேன். ஸ்லோகமே இருக்கு, அழகான ஸ்லோகம். பகவான் என்ன சொன்ன 18வது அத்தியாயத்தில், நஹி தேஹப்ருதாம் ஷக்யம் த்யக்தும் கர்மாண்யசேஷதஹ. கடந்த வகுப்புல இது சொல்லியிருக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நஹி தேஹப்ருதாம் ஷக்தும். இப்ப பார்க்க வேண்டாம் என்ன நம்பர் கூட சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் ரிஃபர் பண்ணா அது ஒரு சந்திருப்தி வரும், ஹோம்ஒர்க் பண்ண மாதிரி. சரியா? தேக நான் நினச்சிக்கிட்ட வரைக்கும், தேகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் தேகத்துலதான் இருக்கிறோம். இது இவ்வளவு நாள் கேட்டதுக்கு அப்புறம் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட இது எவ்வளவு நாள் இருக்கும், அது அப்படிதான் இருக்கும். ஸோ அஜ்ஞானி தேகத்தோட தான் இருக்கா, ஞானியும் தேகத்தோட தான் இருக்கா. தேகபுருத்தாம், இந்த தேகம் அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேகம் தான் நான் நினச்சிக்கிறவனுக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கணும். தேகபுருத்தாம் நைஷக் தெக்தும் கர்மாணி அசேஷத. கர்ம மொத்தத்தினே அப்படி விட்டு கொடுக்கறதுக்கு இவனால முடியாது. யாருனால? 2 சொல்லிருக்க. ஒண்ணு தேகம் நான் நினைச்சுக்கிட்டு நம்புற வரைக்கும், இன்னொன்னு தேகம் நான்
இல்லை, நான் ஞானத்தையும் முயற்சி பண்ணிட்டு கேட்டிருக்கேன், சொல்லியிருக்காரு நிறைய வாட்டி குரு, யூ ஆர் நாட் இன் த பாடி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட. ஆனா கர்ம అనేది முழுசா விட்டு முடிஞ்சது நம்மளால. மேபி காமிய கர்மங்கள், வைதிக கர்மங்கள், அதன் எல்லாத்தையும் விலக்கி வைக்கலாம். இந்த சரீரம் நிக்கணும், இதுக்கு வேண்டிய சாப்பாட்டுல சமைச்சுக்கணும், செய்யணும், சம்பாதிச்சுக்கணும், இதுக்கு அப்பப்போ வியாதி வந்த காட்டுக்கணும், ஏதாவது செய்யணும் ஸ்பெஷல், இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப இது எல்லாமே கர்ம தானே. நம்ம தேகம் நான் இல்லைன்னு சொன்ன எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணணும் சொல்ல முடியாது. ஞானம் வந்தா கூட ஞானி கூட தேகத்தின் அப்படி நெக்லெக்ட் பண்ண மாட்டான். யாரோ பண்ணாங்க, சரித்திரத்துல கதலை இருக்கு, ராகவேந்திர சுவாமி சமாதி ஜீவ சமாதி ஆனாரு, சந்த ஞானேஸ்வர் ஜீவ சமாதி ஆனாருன்னு அப்படி அந்த எக்ஸெப்ஷனை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. சரியா? இந்த சரீரம் நீ எதுக்கு சமாதி பண்ணணும், அது இருந்தா என்ன போச்சு உனக்கு? ஆனா ஏன்னு நம்ம அப்படி கேட்க முடியாது. ஒருத்தரோ பக்தர் ராகவேந்திர சுவாமி சொல்றார், அவரோ யோகி ஞானி, நாங்க அவங்க இஷ்டம், அது வேற. தப்புன்னு சொல்லல. ஆனா எங்கேயுமே கூட இப்படி ஜீவ சமாதி அது பண்ணுன்னு சொல்லி நீங்க இன்னொரு 10 வருஷம் கேளுங்க என்கிட்ட, அந்த டாபிக் எங்குமே வரவே வராது. அது யோகத்துக்கு சம்பந்தப்பட்டது, அது ஞானத்தோட அப்பனா ஞானமே இல்லையான்னு இல்லை, அது எக்ஸெப்ஷனல் எங்கோ ரேரா யாரோ பண்ணுவான். அது எக்ஸெப்ஷன் எப்பவுமே நம்ம ஜெனரலா எடுக்கக்கூடாது. ஒரே இத்தனை வருஷமா கேட்கிற நீங்க உபனிஷத்து கேட்கிற சில பேர் எங்காவது இந்த ஜீவ சமாதியை பத்தி உபனிஷத்துலயாவது எங்காவது உபாசனை கூட எங்குமே வரல, வராது. இனிமே என்ன வரும்? புருகதாரண்யகம் லாஸ்ட் உபனிஷத்து படிக்கிறோம். இனிமே இது சுத்தி இந்த மாதிரி கதை தான் எல்லாம். சரி, எதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்றேன்? இப்போ 2வது வரியில என்ன சொல்றாருன்னா, அது அப்படி இருக்கும்போது அப்போ என்ன டிஃபரன்ஸ்? அப்போ ஞானியும் தேகத்துல சொன்னா இல்லை, இப்போ ஞானியும் தேகத்துல இருந்துட்டு அவரும் வாழ்க்கை கடைசி வரைக்கும் எல்லோரும் என்ன மாதிரி ஜீவிக்கிறதுக்கு செஞ்சுக்கிறாங்களோ, ஆனா இவர் விவகாரத்துல அவர் ஈடுபடலை. இவருக்கு அந்த அவனு கவலைப்படுற மாதிரி, அவனு ஓடுற மாதிரி அதெல்லாம் தேவையில்லை. அது 2வது வரியில என்ன சொல்றாருன்னு, உண்மையா அப்போ தேகம் இருந்தா என்ன? யஸ்து கர்ம பல தியாகி, யஹது கர்ம பல தியாகி, யாரு நிஜமா உண்மையா கர்ம பலம் கிளைம் பண்ணாமே, தியாகம் பண்ணாமே தியாகம் பண்றானோ, சஹ தியாகி இத்யவிதீயதே. ஏன்னா இப்ப சந்நியாசம் பத்தி நடுவில் ராமர் நேர பேசல அந்த வார்த்தை. ஆனா அடிப்படையா இது அதுக்குன்னு சொல்லிது, நானும் 3 வகையான கவுன சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம்னு சொல்றேன். அது எதுக்குமே பயப்பட வேண்டாம். என்ன, உனக்கு கர்ம பலம் இல்லை, நானும் கர்ம பலத்தினை கிளைம் பண்ணல, கர்மனை ஏதோ நான் சாதிக்கணும்னு செய்யல, அது என்ன பிராரப்தத்தினால இப்ப போயிட்டு இருக்குது, அது தவிர எனக்கு ஒன்றும் இல்லை. நான் புதுசா ஒரு கர்ம செஞ்சு திரும்பி பந்தத்தினை உருவாக்க விரும்பலை. அப்படி கர்ம பலத்தின் தியாகம் பண்ணி இந்த சரீரத்துல இருந்துட்டு உலகத்துல எல்லாருக்கும் நடுவில் யாரு வாழ்ந்துட்டு இருக்கானோ அவன் தான் உண்மையான தியாகி. சத்யாகி இது அவிதீயதே. அப்போ கரெக்ஷன் எல்லாமே இங்க ராங் நோஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு சாஸ்திரம் குரு உபதேசத்தை நல்லா கிரகிச்சுக்கிட்டு அதுல இருந்துதான் சரி. அதனால இப்ப ராமருடைய ஆர்குமெண்ட் என்ன? அதனால கர்ம ஞானம் ரெண்டுத்தையும் நீ சேர்த்து பேசாது. கர்ம செய்யணும்னாவே அகங்காரம் இருக்கணும். ஆனா ஞானம் இந்த அகங்காரத்துக்கு சத்ருவு. அகங்காரத்தை உடைச்சிடும், நீக்கிடன்னு சொல்றது.
அது அப்போ ரெண்டு எப்படி சேர்ந்தே போயிட்டு இருக்கும். நான் கர்த்தானே இது அங்க இருந்துட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது கர்ம பண்ணும்போது. அதுதானே சங்கல்பங்கள் எல்லாம் சொல்லி மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீபரம் எல்லாம் சொல்லி சாய்ந்த கர்த்தா. சங்கல்பம் எடுத்தாச்சுன்னு அதையும் சொல்லுவாரு. அந்த ஸ்லோகம் சொல்றேன், 19 படிக்கும் போது சொல்றேன். ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்றேன், எல்லாம் ஒரே விதமான டாபிக் தானே. சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாருடஸ்ததோச்சதே 6வது அத்தியாயத்தில். ஸோ அதனால 18வது ஸ்லோகத்திலும் என்ன அர்த்தம்னா சிம்பிளா சொல்றேன். எப்போ ஒருத்தனும் இப்போ அவனுக்கு அறிவு ஏற்பட்டுச்சு, நல்லா தெரியும், ஜீவாத்ம பரமாத்ம பேதத்தினே உடைச்சுடுறானோ, பேத பாவத்தினே நீக்கிறானோ. அங்க ரெண்டு இருக்கு, பரமாத்மா ஆத்மா. பரமாத்மா பரமாத்மாத்மா அப்படி இருக்கு. இதென்ன ஒரு ஆத்மா ஜீவாத்மா, இன்னொன்று பரமாத்மா. எப்போ இந்த விபேதம் பேதகமாயிடும். பேதமன்னா விபேதமன்னா டிஃபரன்ஸ், பேதமன்னா டிஸ்ட்ராயிங், ரிமூவிங். சம்ஸ்கிருதத்துல பேதன்னா ஒரு அடி கொடுக்கிறது, உடைச்சிடுறது, எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ பேதம் அது எப்படி? விஜ்ஞானம் ஆத்மனி அவபாதி. இங்க ஆத்மனி அன்னா இவனுக்கு புத்திக்குள்ள பாருங்க, இந்த புத்திலோதான் அந்த ஞானம் வரணும். எந்த புத்தி, எந்த மனசு அஜ்ஞானத்தோடு நிரம்பி இருக்கிறது இருக்கோ, அங்கதான் பாஸ்வரம்னா அந்த ஞானம் பிரகாசிக்கணும். என்ன ஞானம்? ஸ்வரூப ஆத்ம ஜானம், விஜ்ஞானம் அபவுட் ஆத்மனி. ஆத்மனி என்ன? இங்க புத்திக்குள்ள அந்த விசேஷன ஞானம் ஏற்படணும். அது எப்போ பிரகாசிக்கிறதோ, நல்ல ஷைன் ஆகிறதோ. భాస్వరం అనేది బాటికి ஒரு எக்ஸெக்டிவ், சரியா? భాస్వరం. அப்போதான் ததைவ என்ன ஆகும்? மாயா பிரவிலியத்தை. எப்படி? அஞ்சச லேச சுலபமா. அப்படின்னு என்ன கருத்து? உனக்கு அந்த விஞ்ஞானம் வராத வரைக்கும் உனக்கு இந்த மாயா உன் ஒட்டி போகாது. அப்போ விஞ்ஞானம் ஏற்படுறதுக்கு தொடர்ந்து குரு சாஸ்திரம் இருக்கணும். ததைவ மாயா பிரவிலியத்தை அஞ்சசா. ரொம்ப சுலபமா. எதுக்கு லக்ஷ்மணன் கேட்டார், நான் சுலபமா ரொம்ப சட்டுன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி, இந்த துக்கத்துல விடுதலாகிற மாதிரி, சம்சாரத்துல எனக்கு அது மாதிரி சொல்லுன்னு கேட்டார்ல. அதனால அஞ்சசா நீ கேட்டா இல்ல. மாயன்னா என்ன? மாயா போச்சுன்னா மாயனால ஏற்பட்ட அஜ்ஞானம், அதிக சுத்தி இருக்கிற காரகங்கள். இந்த காரகம் பத்தி பேசிட்டு இருக்கும்ல, கரணம் காரகம் ஆக்சசரிஸ் சகாரக காரணம். இந்த ஒரு ஜீவனா கிளம்பியவன் திரும்பி சம்ஸ்ருதே இந்த சம்சாரத்துல திரும்பி இது இப்படி உளுந்து திரும்பி ஏந்திரு உளுந்து தண்ணிக்குள்ள போறான். ஒருத்தனும் மறுப்பு கொஞ்சம் மேல கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறான். அதுக்கு பேர் தான் சம்சாரம். அதுக்கு மூல காரணம் அஜ்ஞானம். அதுக்கப்புறம் அந்த அஜ்ஞானத்தினால அகங்காரம், மமகாரம், காரகங்கள். காரணம் அஜ்ஞானம். ஸோ அஜ்ஞானத்துக்கு காரணமான அந்த அஜ்ஞானத்தினால் உருவான காரகங்களுக்கு எல்லா சமஸ்தம் சேர்ந்து அப்படின்றார். அப்படின்னு வேரோட நிறைய வாட்டி என்ன ஆகும்னு சிரவணம் பண்ணிட்டு நான் சாஸ்திரம் கேட்டிருக்கும் போது, இதே கேட்டுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா, போதுமா,
ஏதோ வந்துடுறோம், கேட்குறோம், கொஞ்சம் அப்படி வேற அதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம், இதெல்லாம் பண்ண வேண்டாமா இப்படின்னு தோணுறது பாருங்க. இப்படின்னு இன்னும் ஏதோ ஒரு பிளாக் தடம். இது முழுசா இப்படி சொன்னது ராமர் சொல்லட்டும், கிருஷ்ணர் சொல்லட்டும் சார், அவங்க சொன்னாவே எங்க மனசு புதுசா ஏத்திலன்னா நீங்க என்ன பெருசா ஒண்ணு சொல்றீங்க. அதான் இப்ப நானும் நேரா பேச மாட்டேன், எந்த குரு நேரா பேசல, கிருஷ்ணரே நேரா பேசல. என்ன சொல்றாரு சாஸ்திரம் சொல்றது பாரு. இப்போ வருவார் அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ருதி. நான் சும்மா நான் நீ பேசுறது கேட்டு நான் யுக்தி பரமா பேசிட்டு இருக்கேன் இப்போ. ஆனா நான் என்ன யுக்திக்கு ஆதாரம் என்னோட ஸ்ருதி. அதே போல்தான் இல்லைன்னா நான் எப்படி என்ன காப்பாத்துக்கிறது? நீங்க நம்புவீங்களா என்ன? நீங்க நம்பணும்னு நான் ஆசைப்படலை, எந்த குருவும் ஆசைப்பட மாட்டாரு. நீ நம்பினா உண்டு உனக்கு. நாங்க அப்படிதான் எங்க குருன்னு நம்பிட்டோம், நாங்க கரையேறிட்டோம். அந்த நம்பிக்கையோட தான் சொல்ற. ஆனா நீ உனக்கு நம்பிக்கை இருக்கணும். பொல்லாதது அந்த நம்பிக்கை வர்றதுக்கே ஆயிடும், அதுக்குள்ள வயசாகிடும். ஓகே, அதனாலதான் சரணமையப்பா வருவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஐயப்பனை பத்தி கூட சொல்லுவேன், கொஞ்சம் டைம் இருக்க. அங்க ரொம்ப கலகலகல நாங்க எல்லாரும் மக்கர தரிசனத்துக்கு ஜோதி தரிசனம் நம்ம விஷயத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால பேசுவேன் கொஞ்சம். சரியா நாராயணன்? அப்போ அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது 19வது ஸ்லோகத்துக்கு 19வது ஸ்லோகத்துலதான் ஸ்ருதி பிரமாணம் பாருங்க. ஸ்ருதி பிரமாணாபிவிநாசிதா ச சா கதம் பவிஷ்யத்யபி காரியகாரிணீ விஜ்ஞானமாத்ராதமலாத்விதீயதः தஸ்மாதவித்யா ந புனர்பவிஷ்யதி. அந்த பத அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவா எல்லாத்தையும் நான் உலகத்துல இருக்கணும்ன்றீங்க, ஒரு பக்கம் பிராரப்தத்தை அனுபவிச்சுதான் ஆகணும்ன்றீங்க, அப்புறம் ஞான நிஷ்டனாவும் ஆகணும், ஞானத்தை முயற்சி பண்ண சொல்றீங்க. சொன்ன இல்லை அன்னைக்கு இது எதிரிச்சது மாதிரி. இதுக்கு என்ன ரெமிடி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்ன? கர்மன்னா துவைத்தம், விவகாரம்னாவே துவைத்தம் வரும், ஞானம்னா அத்வைதம். அப்போ ஞானத்துல அத்வைத ஞானம் புத்தியில இருக்கணும். ஆனா சரீரம் வச்சு வெளியில துவைத்தமா ஆக்ட் பண்றோம். இந்த ஆக்ட் பண்றது தெரிஞ்சுக்கிட்டா வேலை நடக்கும். சத்தியத்துவம் கொடுக்காம இப்போ ஆக்ட் பண்றவன் நல்லா ஆக்ட் பண்ணுவான், ஆனா 100% அவனுக்கு தெரியும் அது சத்தியம். சத்தியத்துவம் கொடுப்பான இப்போ அது ஒருக்காவது கொடுப்பானா? ரொம்ப பைத்தியக்காரனா ஆக்ட் பண்ணா கூட இவனுக்கு இங்க பைத்தியம் இல்லை அந்த விஷயத்துல. எவ்வளவு ஏளனா ஆக்ட் பண்ணா கூட அவனுக்கு பிசுறு கூட தோணல நான் ஏளனன்னு சொல்லிட்டு. அது போல் புரிய மாட்டேங்குது சார், ஏதாவது இன்னும் சுலபமா சொல்லுங்க. ஒருவே பகவத்கீதையில பகவான ஒரு ரெமெடி சொல்றேன், நான் சொல்லிட்டார் ஆல்ரெடி. அதுதான் கர்மயோகத்தோட சீக்ரெட். அதையும் இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாவே இருக்கு. அது என்ன சிம்பிளா பாருங்க, நம்ம 2 பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாமே. இதுல நீ என்ன கட்ட வர, என்ன நம்புற, நீ
நான் உனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி என்னன்னா கர்ம நீ பண்ணு, கவலைப்படுறது எனக்கு கொடு. இதுதான் கர்மயோகம். இதுக்கு மேல என்ன சிம்பிளா சொல்லணும்? கர்ம நீ பண்ணு, கவலை எனக்கு கொடு. இதுதான் கர்மயோகம். சரியா? இதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் அப்படி இப்படி சொல்லி புத்தகத்துல ஸ்லோகங்கள் பகவானே கீதையில சொன்னதே அங்க அப்போ அத்தியாவது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு, நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் அப்படின்னு. என்னென்ன சரீரம் மனசு புத்தி இதனால எல்லாம் சேர்ந்தோ அஷ்யன் சுண்வன் புருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் சொபன் ஸ்வசன் பிரலபன் விசுஜன் குருங்கன் விதுருடன் உன்மிஷன் நிமிஷன் நபி. ஆனா அந்த லிஸ்ட் அதெல்லாம் ஒன்றும் புரியல சார். அது அப்படிதான் இருக்கும் அந்த சென்டென்ஸ். ஆனா அதுல கன்க்ளூஷன் பார்க்கும் போதோ என்ன, இவன் எப்படிதான் நைவ கிஞ்சித் கரோமித்யான்னு சொல்ற, நான் ஒன்னும் பண்ணல, நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிட்ற இல்ல, கை வச்சுட்டு சாப்பிட்டு நான் ஒன்னும் பண்ணல. இந்திரியார்த்தேஷு, இந்திரியங்கள் அந்தந்த விஷயத்தின்னு அதிக இதுல ஈடுபடுறது. அது அப்படி ஈடுபடுறது எனக்கு தெரியும். அது என்ன கமாண்ட்மெண்ட் என் மனசு எனக்கு மீறி போகாது அப்படி நான் வச்சிருக்காது. ஆனா அது பாட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த, அதாவது இப்போ கண்ணு இருக்கு, கண்ணு இருக்கிற வரைக்கும், கண்ணு திறந்து இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுட்டுதான் இருப்பீங்க. என்னதான் தப்பு அது காட்டுறது கண்ணோடையது. அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கு, அது நல்லா இல்லை, அது அவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க யாரு இதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணாரு, வச்சுட்டாரு. அப்போ இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன், இது உணர்ந்தவனு நைவ கிஞ்சித் கரோமி இது யுக்தோ மன்யேத தத்துவவித, தத்துவம் தெரிஞ்சவன் தான் இப்படி சொல்ல முடியும். அவனுதான் நான் ஒன்னும் பண்ணேன். சரி, இது மனசுல வச்சுக்கிட்டு இப்போ இங்க வரைக்கும் அங்கன்னா 18 வரைக்கும் ராமரை 14, 15, 16, 17, 18 யுக்தியா அவர் சொன்னது கேட்டு பூர்வபக்ஷதி சிம்பிளா சொன்னார். இப்போ ஸ்ருதி பிரமாணம் எடுத்துக்கிட்டு 19வது ஸ்லோகத்துல பேசுறார். என்ன பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஸ்ருதின்னு நம்பணும். நம்ம எல்லாரும் அதனாலதான் வேத சந்ததி நம்ம வைதிக தர்மத்தை சேர்ந்தவர். ஸ்ருதி பிரமாண அபிவினாஷிதா. ஸ்ருதி பிரமாணம், ஸ்ருதிలో சொன்ன விஷயங்களை நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? வினாஷிதா, அபிவினாஷிதா. இந்த நான் பேசினானே இப்போ காரகம் காரணம் எல்லாம் சேர்ந்து மாயாவுடைய அஞ்சசா போயிடுவன் எல்லாம் சொன்னானே, அது அதுக்கு ஸ்ருதியில பிரமாணம் இருக்கு. நீ மறுபடியும் கேளு, ஸ்ருதி சாஸ்திரம் குரு உபதேசத்தை கேளு. அப்படி பண்ணா ஸ்ருதி பிரமாணம் முழுசா கம்ப்ளீட்டா போகுமனே ஸ்ருதி வாக்தானம் பண்றது, ப்ராமிஸ் பண்றது. என்ன போகும்? சா, இந்த சான்னா அந்த மாயா, எந்த மாயா பத்தி பேசிட்டு இருக்கோமோ, எந்த மாயா காரணமும் காரகங்களுக்கு காரணமா இருக்கின்றனதோ அதே. அப்படி ஒரு வாட்டி அந்த மாயா நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் மாயா అనేది என்னை தொடாது. ஏன்னா நான் புருஷன், நான் தான் அதிபதி, ஆத்மாவா அப்படி இருந்தனே உணர்ந்ததுக்கு அப்புறம் கதம் பவிஷ்யதி, மறுபடியும் அந்த மாயா ஒரு வாட்டி ஞான நிஷ்டை வந்ததுக்கு அப்புறம் அந்த மாயா திரும்பி அப்படி காரியகாரிணி மறுபடியும் அதுக்கு அந்த
சக்தி. என்ன சக்தி? மறுபடியும் இந்த மாயாவே நீங்கி போயிடுச்சு. திரும்பி மாயா நம்மளை ஒட்டாது, தொடாது. எந்த லெவல்ல சொல்றோம்? ஞான நிஷ்ட வந்தவனுக்கு சொல்றோம். ஞான நிஷ்ட வந்தவன் அப்படி வருமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிற போல் வராது. கதம் பவிஷ்யத்தை, ஹவு கம் எகைன் அந்த மாயா என்ன டெல்யூட் பண்ண முடியும்? உதாரணத்துக்கு குழந்தைகள் கூட விளையாடுவான் பேரண்ட்ஸ் எப்பாது, அது சின்னதா இருக்கும்போது. ஒரு வாட்டி அப்பா ஆபீஸ்ல இருந்து வரும்போதும் ஏதோ குழந்தை கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா ஏதோ ஒரு கெரில்லாவை ஏதோ மாஸ்க் அந்த ஒரிஜினல் அப்படி இருக்கிற போது முகத்துல வச்சுக்கிட்டு வந்தார். முதல் தடவை குழந்தை பார்த்து பயந்துடும். ஆனா திரும்பி 2வது வாட்டி பண்ணும்போது அவ்வாதான். அதனால அதுபோல் இந்த மாயா ஒரு வாட்டி நமக்கு அது அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அது நம்மளை திரும்பி பயப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட அறிவில்லாதவனுக்கு தான் பயப்படுத்தும். அஜ்ஞானம் இல்லை. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் மாயா எங்க இருக்கு? அசல மாயா இருக்க என்ன அப்படி பண்ணுமா? அதனால என்ன ஆச்சுப்பீங்க? விஜ்ஞான மாத்திராத்து. அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? விஜ்ஞானத்தினால. அந்த விசேஷண ஞானம், பியூர் நாலேஜ், தத்துவம் என்னன்னு, என்னோட சொரூபம் என்னது, என்ன என்னோட தத்துவம் அது சொல்றாரு. அமலமான அத்விதீயமான அந்த விஜ்ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ருதி, அந்த ஸ்ருதி பிரமாணம் சொல்றதுக்கு நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்போ வேதாந்தத்தினு குரு கிட்ட போய் சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும் அர்த்தம். ஸ்ருதி பிரமாணம் யாருமே எதையும் அவங்க சொந்தமா பேச முடியாது. இப்ப இது பேசுறவனு கூட வேதத்துல இருக்கிற பூர்வ பாகத்தை வச்சுட்டு தானே பேசுறாரு. ராமரும் வேதம் அந்த பாகம் ரெண்டுத்திலையும் சேர்த்து நீங்க பார்க்கணும். பாத்தீங்களா, இந்த ஆர்குமெண்ட்ஸே சங்கரர் அவ்வளவு பாஷ்யத்துல அந்த பூர்வபக்ஷின்னு வாதிப்பாரு, வாதனன் கொண்டு வருவார் வேணுமென்னு இவ்வளவு வகையா மனசு வக்கரமா சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பல வகையா அந்த பூர்வபக்ஷியனை கொண்டு இப்போ பிரதாரண்யகத்துல இன்னும் எவ்வளவு வரப்போறது எனக்கே தெரியாது. பாஷ்யம் ஒண்ணு அனாலிசிஸ் விஷயம் எல்லாம் புதுசா இருக்கு. பட் எது வச்சு என்னோட சொந்தம்னு அவர் சொல்லல, ஸ்ருத்தியே பார்க்கணும். ஆனா அந்த ஸ்ருத்தினி பார்க்கறான் ஒருத்தன், ஆனா அவனை சரியா பார்க்க தெரியல. பாத்தீங்களா? அதனால கையில புஸ்தகம் இருக்கிறதுனால, நம்ம வீட்டுல புஸ்தகங்கள் இருக்கிறதுனால, யூடியூப்ல எல்லாம் கிடைக்கிறதுனால ஞானம் வந்துடும் நினைச்சுக்காதுங்கோ. அந்த பிரம்மல உடந்து போக கூடாது. ரொம்ப முக்கியம். இந்த இன்டெலெக்சுவல்ஸுக்கு கொஞ்சம் படிக்க தெரியும், 2-3 லாங்குவேஜ் தெரியும், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி பரவர்ஷன். இங்க பக்தி ஸ்ரத்த வேணும், கம்ப்ளீட் சரண்டர் வேணும். நம்மளோட புத்திக்கு அங்க, நம்ம புத்தி மனசுல சொல்றதுக்கு அங்க இடம் கொடுக்க கூடாது. திங்க் பண்ணு அப்புறம். ஆனா சொன்னார்ல, லாஜிக் வேணும். ஆனா ஸ்ருதி சம்மதமான லாஜிக் வேணும். இதே லாஜிக் பேசுறோம். சரி, இப்ப யுக்தி சொன்னாரு, பட் நவ் சி த ஸ்ருதி ஆல்சோ இது சொல்றதுன்னு சொல்லி இங்க விஜ்ஞான மாத்திராத்து அந்த அமலமான அத்விதீயமான அந்த ஞானம் எப்போ ஏற்படுறதோ, அப்போ அதுக்கப்புறம் அவித்யா புனக பவிஷ்யதி, அது அங்க கொண்டு வரணும். திரும்பி அவித்யா எப்படிதான் வரும்? சான்ஸே இல்லை அப்படின்னு ஸ்ருதி விஷயத்தின் பிரதிபாதனம் பண்ணார்.
அதுக்கப்புறம் 20வது 22வது ஸ்லோகங்கள் இப்போ அந்த பூர்வபக்ஷி செஞ்ச வாதனைகள் என்னது 12வது ஸ்லோகத்திலையும் 13வது ஸ்லோகத்திலையும் அவன் 2 விஷயங்கள் பேசி அந்த சமுச்சயவாதத்தினை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணவன்னு பார்த்தான். ராமர் ஜெனரலா யுக்திபரமா பேசினதுக்கு அப்புறம் நான் அவன் இப்போ கம்ப்ளீட்டா காட்டி கொடுக்கணும் அவனுக்கு. சரியா? எப்படி நீ நினைக்கிறது நீ சொல்றது தவறனே, எப்படி நான் சொல்றது இது கரெக்டானே, ரெண்டுமே வேதத்துல இருக்கிற போல் இருக்கும். ஏன்னா வேத பூர்வம் கர்மகாண்ட வேதத்துல தான் இருக்கு, அப்புறம் ஞான காண்டமும் வேதத்துல இருக்கு. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து போகணும். அதான பிரச்சனை. டாபிக் அங்கதானே வந்துச்சு. எவ்வளவு நாளைக்கு போகும், எப்படி போகும், போக முடியுமா? அப்படி சரி. இப்போ அடுத்ததாக 20வது ஸ்லோகம். யதி ஸ்ம நஷ்டா ந புனః பிரசூயதே கர்த்தாஹமஸ்யேதி மதிः கதம் பவேத் தஸ்மாத் ஸ்வதந்த்ரா ந கிமப்யபேக்ஷதே. வித்யா விமோக்ஷாய விபாதி கேவல. 12-13 ஸ்லோகங்கள்னு கேட்டதுக்கு பதிலு இங்க வராது, 20-22 வரும். சரியா? இப்ப இங்க ராமரே சொல்றாரு என்னன்னு, எதி நஷ்டா ந புனக பிரசூயத்தை. ஒரு வாட்டி அது இது 19வது ஸ்லோகத்தை சொன்ன கருத்தை இன்னும் கொஞ்சம் இன்னொரு விதமா எக்ஸ்பிளைன் பண்றாரு, எலாபரேட் பண்ணி. எதின்னா எப்போ ஒரு வேளை ஆயிடுச்சு, அது திரும்பி புனக ந பிரசூயத்தை, அதுக்கு திரும்பி வராது. ஒரு வாட்டி நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன வராது? அகம் கர்த்தா, அகம் கர்த்தா, நான் பண்ற டியூயர் இந்த கர்மா. அஸ்ய அகம் கர்த்தா, அஸ்யன்னா இங்க அது என்ன? அது கர்ம. கர்த்தானே கர்ம பத்தி தானே சொல்லுவான். அது எப்படி திரும்பி வருமா? அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட பாவனை எப்படி மதி கதம் பவே, ஏதா சொன்னானே 19ல சொன்னதே, அது எப்படி மனசுல திரும்பி நான் கர்த்தானே பாவனை வரும்? சரியா? அதனால இப்போ கேள்வி என்ன கேட்கிற, என்ன கன்க்ளூஷனா? அதனால பாரு, ஞானத்தினாலேயே நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லைன்னு ஏற்படும் போது திரும்பி அந்த ஞான நிஷ்டை வந்தவனுக்கு திரும்பி நான் கர்த்தா போக்தானோ அந்த அகங்காரமோ அது ஏதாவது திரும்பி உதயிக்குமா? உதைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சூரியனை உதயிச்சதுக்கு அப்புறம் எங்க ஏதாவது இருட்டு இருக்கும்? அது சூரியனுக்கு இருட்டுன்னு இது தெரியாதுன்னு சொல்லிட்டோம். அதனால் கன்க்ளூஷன் என்ன சொல்ற? தஸ்மாத் ஸ்வதந்திரா எது? வித்யா ஸ்வதந்திரா, அது இண்டிபெண்ட். வித்யக்கு கூட கூட கர்ம అనేది தேவையில்லை. கர்ம செஞ்சுட்டே இருந்தாதான் ஏதோ ஒரு கர்ம காண்ட முக்கியமா ஏதாவது வழிபடுறதோ இல்லை வைதிக கர்மங்கள் ஏதாவது செஞ்சாதான் இந்த ஞானம் அப்பதான் பக்குவமாகும். அப்பதான் அவன் என்ன சொன்ன மோட்சமே அப்பதான் வரும். அது சன்னியாசியை நரக்கத்துக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. சன்னியாசி இதை எடுக்கூடாது. ஞாபகம் இருக்க பேசுது. அப்போ வித்யா, அதனால் வித்யா சுதந்திரம், அது இண்டிபெண்ட். ந கிமபி அபேட்சத்தை விமோக்ஷாய, அதனால மோட்சத்துக்கு வேற எதுவுமே தேவையில்லை.
இது நம்பணும். இந்த ஞானத்துல எப்படி நல்லா இன்னும் நம் எசிமுலேட் பண்ணிடணும், எனக்கு சந்தேகங்களே வரக்கூடாதுன்னு அந்த மனநம் சிரவணம் பண்ண மனநத்துல ஈடுபடணும் தவிர அப்புறம் திரும்பி திரும்பி பயமும் அந்த விஷயங்கள் எல்லாம், இந்த ஓடுற பிசினஸ், யாரை ஏதோ 10 பேர் சொல்றாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு மனசுல கொடபிக்கிட்டு ஏதோ சும்மா கிளாஸுக்கு தான். வேதாந்த கிளாஸுக்கு மட்டும்தான். விவகாரத்துல பிராக்டிக்கலா வேதாந்தம் வேண்டாம் வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நீ ரெண்டுத்துக்கு தூரமா இருக்க, வேலை ஆக. அப்போ என்ன வருமானா நடுல பயம் உள்ள இன்னும் ஒரு உறுத்துறது. அது என்ன வகையான பயமோ, எதனால பயமோ, எவ்வளவு பயமோ தெரியாது. அதுதான் போகணும், அதுதான் போகணும். இப்போ இந்த சரீரம் உளுந்து போறதுக்குள்ள எனக்கு ஞான நிஷ்டை வரல, அநே பயம் கூட தேவையில்லை. ஏன்னா இவ்வளவு இதுல ஈடுபட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இதே வாசனை இதயத்தோட அடுத்த ஜென்மத்துல இன்னும் சீக்கிரமாவே தெரியல. பிறந்த உடனே சன்னியாசம் கூட எடுப்பீங்க. சங்கராச்சாரியர் போகும் என்னையும் நான் மோட்சம்தான். அப்படி அந்த தைரியத்தோட அப்படி இருக்கணும் தவிர முதல் விஷயம் அசல் நெக்ஸ்ட் ஜென்மக்கான போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. இப்போ நவேத்தி மகதி வினஷ்டி అందులో நிக்கணும் நம்ம. பட் ஸ்டில் அப்படின்னு ஏதாவது ஸ்டில் அப்படின்னு இருந்தா பட்டு கிட்டு இதெல்லாம் இருந்தா ஓகே, புரிஞ்சுக்கோ. அதனால வித்யக்கு மோட்சம் அடையறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அது தனக்கு தானும் சுதந்திரமா நீ ஞானத்துல ஈடுபட்டாவே எல்லாம் சரியாயிடும். உனக்கு பாப்பங்கள் நீக்கப்படும் சிரவணம் பண்ணாவே. பெரிய பாப்பம் என்ன தெரியுமா, நான் பாப்பியம் நினைக்கிறத பெரிய பாப்பம், நான் ஜீவன் நினைக்கிறத பெரிய பாப்பம், நான் தேகம் நினைக்கிறத பெரிய பாப்பம். அதனால அப்போ விபாதி கேவலா ஸ்வதந்திரா ஸ்ரீலிங்கம் வித்யா, அவள் சுதந்திரி. அப்புறம் கேவலா கர்மா நானும் கொஞ்சம் உதவி பண்ணிட்டுமா அவனுக்கு, நீ சீக்கிரம் மோட்சம் அடையலாம். நீ வேண்டாம், எனக்கு யாரு துணை வேண்டாம். அப்புறம் நீ என்ன பின்னாடி இழுப்ப, துணை பண்றேன் துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு என் பின்னாடி இழுப்பேன், ஸ்லோ பண்ணுவேன், என்ன நடக்க விட மாட்டேன். நீ வேண்டாப்பா, நீ போ, எங்காவது போ, என்கிட்ட வராதே அப்படின்னு சொல்லணும். சரியா? இங்க இவ்வளவு விஷயங்கள். அந்த 2022 கொஞ்சம் அதான் ராமராதிக்கு பதில் சொல்லணும். 12, 13 சொன்னது கரெக்டா அப்படி என்ன அங்க சொல்லுவாரு, நீ அங்க அப்படி வாதனை நீ அப்படி ஆரம்பிச்சியே அப்படின்னு சொல்ல போற. அந்த விஷயத்த நான் அப்புறம் டச் பண்றேன். இப்படி பேசும்போது 22, 23, 22 இல்லை, ஒரு நிமிஷம், எஸ் சாரி, 21 படிக்கணும். அப்புறம் நல்லா இருக்கு. இங்கதான் அங்க ஸ்ருத்தியானு சொல்லி விட்டுட்டார் தவிர இப்போ ஸ்ருத்தினி ரெண்டுத்துன்னு கோட் பண்றார் ராமரை. சாதைத்திரிய ஸ்ருதிராக சாதரம் ஞாசம் பிரசஸ்தா கில கர்மணாம் ஸ்புடம் ஏதாவதித்யாஹ ச வாஜினாம் ஸ்ருதிஹ ஞானம் விமோக்ஷாய ந கர்ம சாதனம்.
நான் ஏதோ சும்மா ஸ்ருதின்னு சொல்லி விட்டுட்டேன்னு நினைச்சுக்காது சொல்லி 2 ஸ்ருதி நீ ராமர் இங்க கோட் பண்றாரு. ஒண்ணு வந்து ஸ்ருதி தைத்திரிய தைத்திரியத்துல அப்படின்னு தைத்திரியம்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ந கர்மணா ந பிரஜையா ந தனே ந தியாகே நைகே. அதுங்க சார் தைத்திரியத்துல நம்ம படிக்கலன்னு கேட்கக்கூடாது. இது வந்து தைத்திரிய உபனிஷத்துன்னு இல்லை. தைத்திரியத்துல 4 பாகங்கள் இருக்கு. தைத்திரிய ஆரண்யகல்ல அதுல ஒரு சாப்டர்ல தான் அந்த தைத்திரிய உபனிஷத்து. அதனால தைத்திரிய ஆரண்யகம் வந்து ரொம்ப பெருசு. ஓகே, நம்ம படிக்காதது படிக்க முடியாதது நிறைய இருக்கு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஆமா, என்ன பண்றது? இப்ப அரண்யத்துக்கு போகணும், ஆரண்யகம் படிக்கணும். என்ன உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. அரண்யத்தை கூட்டிட்டு போய் கொசு எல்லாம் கடிச்சு. தைத்திரியத்துல என்ன சொல்லுங்க கேட்டுக்கோ. கர்மண அங்க இல்ல. கர்மண அமிர்தத்துவம் ந அஸ்னுதः. ஓகே, கர்மண அமிர்தத்துவம் ந ஆனசுஹு. பிரஜையா அமிர்தத்துவம் ந ஆனசுஹு. ஓகே, தனேன அமிர்தத்துவம் சொல்லுங்க ந ஆனசுஹு. என்ன சார் ஆனசுஹு? ஆனசுஹு தியாகே நைகே அமிர்தத்வமானசுஹு. அந்த ஆனசுஹு தியாகத்தினால மற்றந்த ஆனசுஹு. ஆனா முன்னாடி என்ன சொன்ன? ஆனசுஹு ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமானசஹு. பரேண நாகம் நிஹிதம் குஹாயாம் விப்ராஜதே யத்யதயோ விசந்தி. எதுக்கு அதெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஒருத்தர் வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க. சொல்லி கொடுத்தோம், அழகா சொல்லி. சரி, முதல் வரியாவது புரிஞ்சிச்சு இல்லையா? அது அங்க இருக்கு. ராமர் அது சொல்றதுக்காக ஜஸ்ட் தைத்திரிய ஸ்ருதி ஆஹா எப்படி சாதரமா சொல்லிருக்கே. சரியா? சாதரம்னு அர்த்தம் ரொம்ப எம்பசிஸ் பண்ணி. இங்க சாதரம்னா எம்பேட்டிக்கல்லி, ரொம்ப பவர்ஃபுல்லி. அந்த ஸ்லோகம் எவ்வளவு பவர்ஃபுல். அதுக்கப்புறம் வேற இடத்துல கூட வந்துச்சு. அது அங்க மட்டும் இல்லை, வேற உபனிஷத்துல கூட படிச்சோம். ந கர்மணான பிரஜையா தனேன. சில இடத்துல பாதி வரும், அந்த முழுசா வராது. அப்படி. சரி, என்ன சொல்லிருக்கு? ரொம்ப அதாரிட்டிவா ஞாசம் பிரசஸ்த அகில கர்மணாம் ஸ்புடம். சந்நியாசந்த சர்வ கர்மங்களுக்கும் மீறி பிரசஸ்தமா சிறப்பா இருக்கேன்னு ஸ்புட்டமா சொல்லிருக்கு. கிளியர். சாதனமன்னா வெரி வித் அத்தாரிட்டி, பட் வெரி கிளியர்லி ஸ்புட்டமா சொல்லிருக்கு. அதேபோல் அது மட்டும் இல்லை, ஏதாவது இது ஆக இங்க வாஜினாம் ஸ்ருதி. வாஜனீய ஸ்ருதின்னா பிருஹதாரண்ய உபனிஷத்து. அதோட இன்ட்ரடக்ஷன்ல இந்த வாஜனீய சம்ஹிதா, வாஜனீயன் என்ன, சூரியன், இதெல்லாம் பல கதை சொல்லிட்டோம். அப்போ பிருஹதாரண்ய உபனிஷத்துல கூட சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? ಜ್ಞಾನ ವಿಮೋಕ್ಷಾಯ ನ ಕರ್ಮ ಸಾಧನ. ಜ್ಞಾನಂದ மோட்சதகே ந கர்ம இல்லைன்னு கிளியரா சொல்லிருக்கு. சரியா? இப்படி அந்த இங்க யாக்ஞவல்கருக்கு மைத்ரேயிக்கு நடுவில் அது இன்னும் வரும் நமக்கு அப்புறம். அதனால ஜஸ்ட் யாக்ஞவல்கர் சொல்றாரு அங்க ஏதாவது அரே கலு அமிர்தத்வம். அங்க முன்னாடி நிறைய டிஸ்கஷன் வரும், அதெல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் எங்க என்ன டிஸ்கஷன். நேத்தி అనేది கூட அங்கதான் வருமானு சொன்னோம். இந்த நேத்தி அనే ப்ராசஸ் பிருஹதாரண்யகம் தான் ப்ராமினென்ட் மூலம். அதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் இவ்வளவுதான். அரே அன்பா நம்ம பெண் குழந்தைன்னு வாடான்னு கூப்பிடுற மாதிரி மைத்ரேயி மனைவின்னு வந்து, அரே மைத்ரேயி புரிஞ்சுதா?
கேக்குறியா? இந்த பிரயோகம் பிருகதாரண்யத்துல மட்டும்தான் வரும். அதே சௌமியா அது மிச்சம் எல்லாம் அப்படி எல்லாம் பலது வரும். ஓகே, ஏதாவதேவ அரே கலு அமிர்தத்துவம். இதுதான் இப்படி அந்த நேத்தி எல்லாம் நெகட் பண்ணதும் இதுதான் அமிர்தம். இப்ப இதுக்கு போய் என்ன யாகம் பண்ணும், யக்னம் பண்ணும்? யாக்ஞவல்கரே யக்னம் பண்ண வேண்டியதான் இல்ல, யாக்ஞவல்கரே. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவருக்கு 2 மனைவி. 2 மனைவிகளை வச்சுட்டு சன்னியாசம் இருந்து ருஷியா இருந்து இத்தனை வேத பாகங்களுக்குள்ள பிருதாரண்யகத்துல அவர் தான் மெயின். முனி காண்டம்னு ஒண்ணு வரப்போறது. அப்புறம் நம்ம பிரதம காண்டத்துலதான் இருக்கிறோம். சரி, இப்படி ராமரு அதெல்லாம் விவரிச்சு சொன்னாரு. இவ்வளவு மொத்தம் என்ன பேசிட்டு இருக்கோம் டாபிக்? ஞானம் ஞானம் ஞானம். அதனாலதான் இன்னைக்கு இந்த ஞான விஷயத்தினை பத்தி கேட்கறதுக்காக அவ்வளவோட பொங்கல் அன்னைக்கு கூட வந்துட்டீங்க பாருங்க. நான் அப்போ பொங்கல் பத்தி கொஞ்சம் சொல்லணும் இல்லையே? நேற்று கஷ்டப்பட்டு ஐயப்பன் சாங் போட்டிருக்கேன், அவனை பத்தி கொஞ்சம் சொல்லணும் இல்லையா? பொருத்தமா நமக்கு ரிலேட்டடா இருக்கு. முதல் பொங்கல் அண்ணா எனக்கு என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டுல பொங்கல் அண்ணா பல வகையான பொங்கல் ஒரே அரிசி வச்சு பண்றத எனக்கு கேள்விப்பட்டு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை இருக்கலாம். அந்த பொங்கி அப்படி வரும்போது ஞானம் பொங்கி வரணும். எப்போ வந்துச்சு எப்போ பொங்கும்? நல்லா பாயில் ஆச்சுன்னா பொங்கும். அப்ப அது நிக்காது, அப்படி வெளியில கூட போட்டுடும் இல்லையா? அது ஆயிருக்கலாம் அர்த்தம். சரியா? இல்லைன்னு வேற என்ன சொல்லுவீங்க? பொங்கல் வாழ்த்துக்கள். அப்படின்னா நல்ல பொங்கல் பண்ணிக்கோங்க. 3-4 வெரைட்டி பொங்கல் பண்ண தெரியுமா இல்லையா? வேணும்னா ரெசிபி நான் சொல்றேன். அது இல்லப்பா. சரி, எனக்கு தெரிஞ்சது அது உண்மையான சமயக் சங்கராந்தி. இந்த நாளுக்கு பேரு சங்கராந்தி, மகர சங்கராந்தி. சமயக் கிராந்தி சங்கராந்தி, சரியான மாற்றம். அந்த சரியான மாற்றம் అనేది வாழ்க்கையில இது இந்த ஞானத்துல ஈடுபடுறத. அப்பா ரிட்டையர் ஆயிடுச்சு, 50 வயசு எப்படியோ இருந்த, இப்படி இந்த பக்கம் திரும்பிட்டேன். அந்த திரும்பறது இவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு அசல் இப்படி இவனுக்கு அப்புறம் எப்போ புரிஞ்சுக்குவான். ஒரு நாளைக்கு யாரும் சொல்லி தருவான், இப்படி சங்கராந்தன் அத சார் பொங்கல் என்ன கூட எங்களுக்கு அர்த்தமே தெரியல. பொங்கல் திருநாள் அப்புறம் எல்லாம் போட்டோ அந்த குடம் வச்சு அப்புறம் கரும்பு வச்சு கோலம் போட்டு சூரியனை காட்டுறது. சூரியனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் தான் எல்லாம் நீ உனக்கு கொடுக்குறாரு. சரி, நன்றி, அதெல்லாம் வேற லெவல். சமயக் கிராந்தி. அப்போ இது காட்டுறதுக்கு அந்த சூரியன் இப்போ 6 மாசம் தட்சிணாயனத்துல இருக்கான். இப்போ உத்தராயணத்துக்கு கரெக்டா இது மகர ராசிக்குள்ள பிரவேசம் பண்றான். அப்படி பிரவேசம் பண்ணி இந்த உத்தராயண அடுத்த 6 மாசம் அவர் போற அந்த வழி ரொம்ப புண்ணியமான உத்தராயண புண்ணிய காலம். பீஷ்மர் அதிகதாக வெயிட் பண்றாரு. இப்படி கதலை அப்படி இப்படி சொல்லி மொத்தத்துல என்னது புண்ணிய காலம். அதனால பகவத்கீதையில கூட அந்த அக்னிர் ஜோதி ఈ 2 మార్గాలు பத்தி சாஸ்திரம் கூட பேசும். சுக்ல மார்க்கம் அண்ட் கிருஷ்ண மார்க்கம். கிருஷ்ணன கருப்பு, சுக்லமன வெள்ளை, அது சூரிய மார்க்கம். அது இதெல்லாம் சொல்லி மொத்தத்துல நீ டிராவல் பண்ண வேண்டியது அந்த ரைட் பாத் ஃபார் தி மோக்ஷம் ஞானம் சங்கரான். சரி, அப்புறம் இன்னைக்கு மகர ஜோதி இல்லையா? இங்க நம்ம ஐயப்ப சுவாமி பேர்ல மகர ஜோதி. மகர சங்கராந்தினால இன்னைக்கு நாள ஜோதி. ஜோதின்னாவே வெளிச்சம், வெளிச்சம்னாவே சூரியன், சூரியனால ஞானம். மேல இருக்கிற சூரியனை பாக்குறானோ இல்லையோ, சரி, எனக்கு ஒரு மனசுல இந்த ஜோதி பத்தி ஒண்ணு உருவாக்கணும்னு சொல்லிட்டு அது அப்படி இப்படி மொத்தத்துல பிரபலமாகி லட்ச கணக்குல பக்தாள் எல்லாரும் வரபோது ஒரு உபாசனா பத்ததி எல்லாம் வச்சு நம்ம சபரிமலையில
சரியா? அந்த உபாசன விஷயம் நமக்கு வேண்டாம். சபரிமலை. சபரி பத்தி நம்ம ராமாயணத்துல கேள்விப்பட்டிருக்கோம். எந்த மலை புகுதிலோ, எந்த மலை அடிக்கில, அந்த காட்டுல, அந்த சபரி காட்டுல வாழற ஒரு ஸ்திரீ இருந்தாலும், காட்டுல வாழற ஒரு ஸ்திரீ என்ன, அது அசல் ஸ்திரீ என்ன, அவங்களுக்கு ஞானத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கேட்கிறேன். தினந்தோறும் ஏதோ மானு முயல்னு வேட்டாடி தின்னு சாப்பிட்டு சுத்தற காட்டுல இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு வடி இருக்கான்னா, அந்த ஜீவன் பக்குவமா இருந்த வடி இருக்குன்னு காட்டுச்சு. என்ன ஒரே ஒரு தகுதி, மதங்க ரிஷிக்கு சரண்டர் ஆயிட்டான். வேற ஒன்னும் தெரியாது. பாத்தீங்களா, இப்போ குருவுடைய முக்கியத்துவம், குருவுக்கு சரணாகிறது అనేది எவ்வளவு முக்கியமோ, அப்படிப்பட்ட அந்த சபரி மலை அதிமேலையை அந்த குரு ஸ்தானத்தோட முக்கியத்துவம் காட்டுறதுக்காக நம்ம ஐயப்ப சுவாமி சாஸ்தாவா அங்க உட்கார்ந்துருக்காரு. அவருடைய பேர் தெரியுமா உங்களுக்கு? சாஸ்தா. இந்த பக்கம் சில பேருக்கு தெரியாது. ஆனா கேரளா, தமிழ்நாடு நிறைய பேர் சாஸ்தான்னா என்ன? டீச்சர், குரு. யாரு குரு? நம்ம குருகுகன் கூட குரு தான். அவருக்கு முக்கியமான பேரு குருகுகன். எனக்கு தோணுது சுப்பிரமணிய சுவாமி, சுப்ரம் அந்யம், சுப்பிரமணியம் பியூர் எமாக்குலேட் தவிர அங்க அந்நியமானது அங்க வேற எதுவுமே இல்லை. எப்போ அந்நியமானது இல்லாம சுத்தமா இருக்கும்னு எங்க துவைதம் இல்லையோ அங்க இருக்கும். அதனாலதான் அந்த சாஸ்தா ரூபத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த மலை மேல பின்னாடி புராண கதையெல்லாம் விட்டுடுங்க. அப்புறம் ராஜா கதை வரும், அது வரும், இது வரும். அப்புறம் நிறைய பேர் ராஜாக்கள் அதெல்லாம் எந்தோ காலத்துல நடந்தது. அப்புறம் இவர் சிவ ஹரியோடைய அம்சமோ ஹரிஹர சுத்தம் அதெல்லாம் தெரியும். கதை இல்லை நமக்கு. இது சிம்பாலிசம் பண்ணி சொல்றதுக்காக சொல்லல, அதுதான் சத்தியம். சரி, இன்னைக்கு என்னமோ கரெக்டா தோணிச்சு. அந்த பாட்டை போட்டு நேற்றுக்கு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இதை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசணும். அதனால குருஸ்தானத்துல இருந்து என்ன சொன்ன, இப்போ அந்த துவைத்தம் అనేది இல்லாத நிலைத சுப்ரம் கிளீன் அந்யம் சுப்பிரமணியம். அது யாரும் அது அந்த நிலையில இருந்திருக்கணும். இருந்ததுக்கு அப்புறம் அது சொல்லணும். அது சொல்றவனு சத்குரு. அப்போ ஐயப்ப அங்க உட்கார்ந்து இருக்காரு சாஸ்தா, அது சொல்றதுக்கு தான். அதனாலதான் 18 படி ஏறிப்பான உடனே தத்துவமசின்னு சொல்றார். உண்மையான குரு, நீ அந்த சத் வஸ்து, அந்த சுப்ரமான வஸ்து, நீ பிரம்மம் అని சொல்லி யார் சொல்றானோ அவர்தான் கடவுள், அவன்தான் குரு, அவன்தான் அப்பா, அவன்தான் அம்மா. அது சொல்லாம வேற ஏதாவது சொன்னா அதெல்லாமே நீக்கி குப்பத்தட்டுல போடு అని ரிஷபதேவர் சொன்னாரு. நேற்று கூட ஞாபகப்படுத்திட்டேன். அப்போ இப்படிப்பட்ட பாருங்க கனெக்ஷன் எப்படி இருக்கு. சபரி, குரு, அந்த மலை மேல அந்த சுவாமி குரு ரூபமா சாஸ்தாவா இருந்து, அது வேற. அது யாரு என்ன எதிர்க்காருன்னு அதோட க்ளூ கிடைக்கல எனக்கு. தத்துவமசியே எதிராங்க. நானும் நேரா போய் எப்பவுமே யாரும் அந்த அந்த பூஜாரிகளுக்கு கேட்கல. சொன்னா எதோ சொல்லுவான், நமக்கு புரிஞ்சிச்சு வேதாந்த பரம பார்க்கும்போது. சரி, அப்புறம் 18 படி ஏறி போனவன் அதுக்கு என்னென்னமோ சொல்லுவான். ஐயப்ப சுவாமி கையில இருக்கிற 18 ஆயுதங்கள்னு சொல்லுவாங்க. நமக்கு அது வேண்டாம். 18 படிகள் எப்போ நீ தத்துவமசேன்னு கேட்கறதுக்கு உனக்கு தகுதி வரும், சாதன சத்துர சம்பத்தி இருக்கணும். இப்போ இங்க 18ன்னு சொன்னா 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அப்புறம் மனசு, புத்தி அண்ட் அகங்காரம், சித்தம் விட்டுடுங்க. அப்போ மனசு, புத்தி கூட வேண்டாம். அகங்காரம், மனசனாவே சித்தமும் அதுல இருக்கு. அந்த அகங்காரம் முக்கியம். அப்புறம் என்னன்னா ஜெகத்து. அப்படி கனெக்ட் பண்ணுங்க. 18 வந்துச்சு. எப்போ இந்த 18 நீ ஒன்னு நீக்கி தாண்டி வந்தியோ, உனக்கு தத்துவமசி உபதேசம். சரியா?
அதுக்கப்புறம் அது பண்ணாவே உனக்கு என்ன ஆகும், இருமுடி தலை மேல அவங்க வந்து ரெண்டா இப்படி பிரிச்சு ஒரு 2 பேக் இருக்கும். இருமுடி, இருன்னு 2 முடி, முடின்னா ஒண்ணு இல்ல, ஒரு பை மூட்டை கட்டு, அதுல என்னென்னமோ வைப்பான், அதெல்லாம் நமக்கு தெரியாது, கதை லிஸ்ட் பெருசா கொடுத்துருக்கான். ஒண்ணும் இல்ல, ராகத்வேஷம், அகங்காரம், மமகாரம் ரெண்டுமே எனக்கு சமர்ப்பணம் பண்ணி தலைமையில வச்சுக்கிட்டு வா, வந்த நீ தகுதி பெற்ற. அப்புறம் அவரையும் அப்படி உட்கார்ந்து இருக்காரு, ஒரு ஸ்பெஷல் போஸ். அது அப்படி பார்த்தா நீங்க அவர்னே இப்படி இருக்கிற போல, காலு 2 வைரமா வச்சு, இது இப்படி வச்சு, இப்படி சரியா, இப்படி பார்க்கும் போது இங்க என்ன இருக்கு, மொனை கொனையா இருக்குல்ல, மொனை கீழே கூட நினைச்சுக்கோ, மொனை அங்க ஏக்கம்ல ஒண்ணுதா பலதா வந்து ஏகமாதான் இருக்கப்பா. அது ஏகமேவா அத்விதீயமனு உனக்கு உணரணும்னா நீ ஸ்டடியா உட்காரணும். அந்த ஸ்டடியா உட்காரத்துக்கு ஒரு ஆசனம் வந்து அப்படி உட்கார்றது ரொம்ப கஷ்டம், ட்ரை பண்ணாத போகும். யோகா பண்றவங்க கொஞ்சம் பண்ணலாம். ஏன்னா எலர்ட்னஸ் அந்த போஸுக்கு கவனத்தோடு இருக்கு. இப்போ நீங்க இது ஈக்குவலா எடுத்துக்கோங்க, இந்த லெங்த் எல்லாம் எடுத்துட்டா நீங்க எந்த பக்கம் எடுத்த கூட அந்த சென்டர்னே கவனிச்சுட்டு இருக்கணும். அந்த சென்டர் அనే வார்த்தை ரமணருடைய கேந்திரம், கேந்திரம் சென்டர் விடாத, சென்டர் ஈக்குவலா இருக்கும். ஆனா அது ஸ்டடியா அப்படியே நிக்கணும்னா அந்த போஸ் உடனே மனசு வெளியில போசன் இல்லை, ஸ்டடி மைண்ட். அதனால அதுக்கப்புறம் காலுக்கு சேர்த்து இடுப்புக்கு அப்படி ஒரு பெல்ட் போட்டுட்டாங்க, தங்கம் பெல்ட். அது யாரோ ஒரு ராஜா வந்து போட்டார், இவர் ஏந்திரிக்க கூடாது இனிமே, அப்புறம் போகக்கூடாது, இங்கே இருக்கணும், பத்தாளனே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும், கதை நிறைய. ஞான கவச்சம் இவ்வளவு மொத்தம் எதுல இருக்கு, எங்க இருக்கு, இவ்வளவு உருவாய் பெருசான துவைத்த பிரபஞ்சம், அப்புறம் அது ஒன்னுலொன்ற வந்தது ஒன்னாவதா இருக்கான்னு மொத்தத்திலே பிடிச்சி கட்டி இருக்கணும்னா அந்த ஞானமனே கவச்சம், பிரஜ்ஞானேத்திரம், பெல்ட் அப்படி கட்டி போட்டு, அப்புறம் அவர் பிரம்மச்சாரியன்னு சொன்னாங்க. இப்போ ஞானம் అనేది வந்து இப்போ பிரம்மச்சாரி மட்டும்தான் வரணும்னு அது என்ன ஆசிரமமா, அது இல்லை. நம்ம இதை பத்தி நிறைய வாட்டி பேசியாச்சு. பிரம்மச்சாரி, பிரம்மன்லயே மனசு செரிச்சிட்டு இருக்கிறவன் பிரம்மச்சாரி. அப்போ அந்த குருஸ்தானத்துல வச்சு அந்த சுவாமி பிரம்மமாகவே இருக்காரு, பிரம்ம உபதேசம் பண்றதுக்காக தான் இருக்காரு, சரியா, அதுதான் பண்ணிட்டு இருக்கிறார். அதுதான் பண்றதுக்கு வேதமா அவர் ஆவிர்வவிச்சாரு. எல்லாருக்கும் அங்க கொண்டு வரணும், எல்லாரும் அங்க கொண்டு வரணும்னா 4 கோபுரங்களும் 4 துவாரங்கள் இருக்கிற போது 4 மார்க்கங்கள், ராஜயோகம், கர்மயோகம், உபாசனை, கடைசியில் உள்ளக்கு வரும்போது ஒரே என்ட்ரன்ஸ் தான் சுவாமின்னு பாக்குறதுக்கு, இல்லையா? திருக்கோவில் உள்ள போறது ஒரே என்ட்ரன்ஸ். அதுபோல் பிரம்மனாக இருந்து பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணிட்டு சாஸ்தாவா இருந்து வேத ரூபமா இருந்த வேதநாயகன் அப்படி இருக்கிற அந்த ஐயப்ப சுவாமி. இப்படி இன்னும் பலது சொல்லலாம். பட் இது வந்து நாட், அதான் சொன்ன சிம்பாலிக்கா என்ன எல்லாத்துக்கும் நீங்க அதெல்லாம் சேர்த்து சொல்றீங்கன்னு, இதுதான் சத்தியம். நீ நினைக்கிற மிச்சம் கதெல்லாம் சிம்பாலிசம், நீங்க நினைக்கிற அந்த ரூபம் எல்லாம் சிம்பாலிசம். நான் இதுவும் கிடையாது, அது சொல்லு இது சொல்லு, இது வந்து அப்ளிகபிள் டு த எவ்ரி சகுண ரூப ஈஸ்வரர் அவதாரங்கள். அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு மகர ஜோதி அன்னைக்கு
இந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு பொங்கல் நாள் நம்ம சரியான விதத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறதே ஒரு நம்பிக்கை எல்லோருக்கும் அந்த விதத்துல புரிஞ்சுக்கிறோம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.